நமஸ்தே. கும்ப ராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்கெல்லாம் எந்த இடத்துலலாம் விழிப்புணர்வோடு இருக்கணும், எந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும், இவங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப லக்கி, என்ன வழிபாடு பண்ணால் இவங்க வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனை ஏற்படும்ன்றது தான் இந்த வீடியோ தொகுப்புங்க. ஆக நீங்கள் கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கும்பர் வீடு என்பது காற்று வீடு. அதாவது என்னென்னா, இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குங்க. பெரிய பெரிய அந்தஸ்து உள்ள உயர்ந்த பதவியில் உள்ளவங்க கிட்டேயும் இவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கும். இவங்க தன்கிட்ட நிறைய திறமை வச்சிருந்தாலும் சரி, அது எதுவுமே வெளிப்படுத்த தெரியாது. எஸ், இவங்க வெளிப்படுத்தவும் மாட்டாங்க, அது வெளிப்படுத்தவும் தெரியாது. கும்பத்துக்குள்ள நீர் இருக்கா இல்லை பன்னீர் இருக்கா, என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி தான் இவங்களும் அப்படியே ரொம்பவே அமைதியாக சாதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய செயல்திறன்லாம் எப்படின்னா காற்று போல் வேகமாக செயல்படுங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்பவே சாந்தமாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இவங்க மோஸ்ட்லி ஓப்பனாக பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது, சதயம் நட்சத்திரம் இருக்குது, புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. இந்த அவிட்ட நட்சத்திரன்றது செவ்வாய் சூரியன் சனி அம்சம் நிறைந்த நட்சத்திரமாக இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபம் ரொம்பவே அதிகமாக ஏற்படும். அதே நேரத்தில் வேகமாக செயல்படக்கூடிய திறமையும் இருக்கும். அதாவது சனியோட அம்சம் இருந்தாலே அந்த இடத்துல ஒரு மந்த நிலை ஏற்பட்டுடும். ஆனால் கும்ப ராசியில் இருக்கிற நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் மட்டும் அந்த மந்த நிலை இருக்குன்றதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அது மகர ராசியோட முடிஞ்சது. அதாவது கும்ப ராசின்றது பார்த்தீங்கன்னா காற்று வீடுன்றதுனால பார்த்தீங்கன்னா எல்லாமே வேகமாக செயல்படக்கூடிய இடமா இருக்கும். மோஸ்ட்லி இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்களாம் ஆராய்ச்சி துறையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. பெரிய சயின்டிஸ்டாக ஆவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பேஸு நாசா இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஈடுபாடுகள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி அதில் வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த ஆராய்ச்சி திறன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கற்பனை திறன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ மீடியா துறையிலே இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மியூசிக்கலில் இன்ட்ரெஸ்ட்டு, ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரியான மீடியா துறையில் இவங்களுக்கு நல்லாவே ஒரு ஷைன் க்ரோத் கிடைக்குங்க. கும்ப ராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்கலாம் எதில் கவனமாக இருக்கணும்னா, தன்னுடைய வெளிப்படும் தன்மையை கொஞ்சம் வளர்த்து கொள்ளணுங்க. அதாவது இவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும், முயற்சிகள் கூட எடுப்பாங்க, ஆனால் அது சரியாக வெளிக்காட்ட மாட்டாங்க. எந்த இடத்துல வெளிக்காட்டணுமோ அந்த இடத்துல வெளிக்காட்டாமல் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சு வச்சு தனக்குள்ளேயே எல்லாம் புதைச்சி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா இவங்களோட திறமை வெளிப்படாது. அதே மாதிரி இவங்க கிட்ட யாருன்னா ஹெல்ப் பண்ண கேட்டால் சூப்பராக செய்வாங்க. இவங்க செஞ்சு தான் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க இன்னொருத்தவங்க கிட்ட அனுப்புவாங்க, ரெக்கமெண்டேஷன் சொல்லி என் பேரை சொல்லி நீ அங்கே போ உனக்கு வேலை ஆகும்னு சொல்லுவாங்க. இவங்க பேரை சொல்லி அங்கே வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க நிறைய பேராக இருப்பாங்க. ஆனால் கும்ப ராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவங்க அந்த இதை இவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. இவங்க பேரை சொன்னாலே அங்கே வேலை ஆகுதுன்னா அப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கும். ஆனால் அந்த பவரை இவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க. சொந்த முயற்சியில் தான் முன்னேற்றம் அடையணுன்றதுல ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. இந்த கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலான்னா, பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயில் கும்பகோணம் குர்கை பக்கத்தில் இருக்குங்க. இந்த பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக ஏற்படும். பார்த்தீங்களா, ஏன் என்னால் முடியல அப்படின்ற விரக்தி வெறுப்பு ரொம்பவே அதிகமாக ஏற்படும். அதனால இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய கோபம் எல்லாமே சாந்தி அடையும். உங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற அந்த தெளிவான சிந்தனை கிடைச்சிடும். அதனால அவிட்ட நட்சத்திர நாள் அன்று இந்த பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்களால் முடிந்த தொண்டு உதவிகளை செய்யுங்க. அடுத்ததான் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே துன்பங்கள் அதிகமாக இருக்குது, பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குன்னா, உங்களுக்கு 21வது நட்சத்திரமாக வரக்கூடிய விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்து அன்று முத்துக்குமார சுவாமி கோயில் போய் வழிபாடு பண்ணுங்க. இது முருகன் ஸ்தலம்ங்க. அதாவது என்னன்னா, செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம்ன்றதே முருகனுக்குரிய நட்சத்திரம், முருகனுடைய அம்சம் நிறைந்தது. இந்த இடத்துல நீங்கள் முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சாதாரணமாகவே அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மற்றவங்களை விட அவிட்ட நட்சத்திரக்காரங்க சீக்கிரமாக கடன் பிரச்சனையில் தன்னை கஷ்டப்படுத்திப்பாங்க. அதனால் இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது.
இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது, சொத்து பங்கீடுல ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த விசாக நட்சத்திர நாள் அன்று அந்த முத்துக்குமார சுவாமி கோயில் போய், அது எங்கே இருக்குன்னா செங்கோட்டை பக்கத்தில் பண்பொழு என்ற ஊரில் இருக்குது. இந்த முத்துக்குமார சுவாமி கோயில் போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சொத்து தகராறுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும், உடல் ஆரோக்கியமும் சீராகுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க. இந்த சதய நட்சத்திரம்ன்றது ராக அம்சம் நிறைந்த நட்சத்திரங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது காற்று நிறைந்தது. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பேராசை அதிகமாக இருக்கும். ஸோ சதய நட்சத்திரக்காரங்க பேராசைப்படாதீங்க. தனக்கு எது தேவையோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. எனக்கு இது நடந்தால் நல்லாயிருக்கும், அது நடந்தால் நல்லாயிருக்கும்னு ஏதாவது பேராசைப்படுறீங்கன்னா உங்கள் ஜாதக அமைப்பில் ராகு நல்ல நட்சத்திரம் அமைஞ்சா அது மட்டும்தான் உங்களுடைய பேராசை ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைன்னா உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளிடும். அதனால சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அக்னிபுரீஸ்வரர் கோயில் திருவாரூர் பக்கத்தில் திருப்புகலூர் என்ற ஊரில் அக்னிபுரீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அப்ராடுக்கு போக போகிறீங்க, விசாக்காக காத்துட்ருக்கீங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக தொழில் தொடங்குறதுல டூர் அண்ட் ட்ராவலிசம் வந்து அதிகமாக எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ரொம்பவே நற்பலன்களை கொடுக்கும். அதாவது சதய நட்சத்திரம் இல்லாமல் இந்த டூர் ட்ராவலிசம் பண்ணுற மற்ற எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாங்களும் சரி இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிந்த ஒரு தொண்டு உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. அதாவது என்னென்னா கோயிலுக்கு போனால் உடனே எனக்கு ரிசல்ட் கிடைக்குமானா எஸ், இத்தனை நாள் போகாமல் இருந்து இப்போ நீங்கள் போகிறீங்க, அங்கே ஒரு 2-3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னும் போது அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே வரும். அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இத்தனை நாள் போகாத கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் அன்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி இன்னும் நல்லாவே கனெக்ட் ஆகும். அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து லாட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரேட் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரே இதில் அதிகமாக சேவிங்ஸ்ன்னு போட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு அது அப் அண்ட் டவுனாக உங்கள் லைஃபே சேஞ்ச் ஓவர் ஆக்கி விட்டுரும். அப்போ இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம் தான், ஆனால் டவுன் வந்துட்டால் எல்லாருக்குமே கஷ்டம் தானே. அதனால் கண்டிப்பாக சதய நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு 21வது நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயில் திருநின்றியூர் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குங்க. இந்த மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயில், இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு பேராசை அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடணும், சீக்கிரமாக சம்பாதிச்சிடணும், சீக்கிரமாக வாழ்க்கையில் செட்டில் ஆகிடணும்னு சொல்லிட்டு இந்த குறுக்கு வழியிலலாம் அதிகமாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகமாக சந்திப்பீங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சதய நட்சத்திரக்காரங்க. அதனால் நீங்கள் மகாலட்சுமி புரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே உங்களால் முடிஞ்ச தொண்டு உதவிகளை செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படுற அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை சீக்கிரம் தெரிஞ்சிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குருவோட நட்சத்திரங்க. அதே நேரத்தில் இது சூரியன் அம்சம் நிறைந்த நட்சத்திரம். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. தலைமை பண்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஈகோ கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். தன்னுடைய கௌரவத்துக்காக இவங்க வந்து ரொம்பவே மெனக்கெடுவாங்க. கௌரவம் முக்கியமா இல்லை நம்ம வேலை ஆனால் முக்கியமான்றது பார்த்தீங்கன்னா இவங்க கௌரவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அவங்களுக்கு அந்த கவலையே இருக்காது. அதனால கௌரவத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் சரி ஒரு பெரிய பதவி உயர்வு இவங்களுக்கு இருக்கும். ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பதவி அந்தஸ்தில் தான் இவங்களுடைய வாழ்க்கை முறையே நல்லா இருக்கும். இவங்க எந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா தன்னுடைய தந்தையை நல்லா பார்த்துக்கணும். தந்தை வழி உறவுகளையும் சரி, தந்தை போல் இருக்கும் உறவு முறைகள், தந்தை முறை போல் உறவு முறைனா சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, மாமனார், இவங்களெல்லாம் சரி இவங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். இவங்களை எந்த அளவுக்கு இவங்க பார்த்துக்கிறாங்களோ, இவங்க கிட்ட இவங்க எந்த அளவுக்கு நல்ல முறையில் நடந்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு நல்ல மாற்றங்களும் ஒரு நல்ல பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுடைய கர்ம விதி. அதனால் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய அப்பா வயசில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக மதித்து அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அதுவே தான் பரிகாரமே. சரி, புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போகலான்னா
திருவானேஸ்வரர் கோயில், இது திருவையார் பக்கத்தில் ரங்கநாதபுரம் என்ற ஊரில் இந்த திருவானேஸ்வரர் கோயில் இருக்குது. வியாழக்கிழமை அன்று நீங்கள் போனாலும் ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். புரட்டாதி நட்சத்திரம் அன்று நீங்கள் போனாலும் ரொம்பவே நல்ல மாற்றம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே துன்பமாக இருக்குது, என்னால் எதுவுமே சரி பண்ண முடியல, ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ணாது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலான்னு யோசிக்கக்கூடிய நட்சத்திரம் தான். ஆனால் உங்களுக்கே ஒரு இடத்துல மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுதுன்னா அப்போ உங்களுக்கு 21வது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் வரதராஜ பெருமாள் கோயிலுன்றது தஞ்சாவூரில் இருக்குது. அந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அங்கே அடிக்கடி நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே இருக்க எனர்ஜியை நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வழக்கம் போல் நீங்கள் ஒரு பெரிய லீடர்ஷிப், ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு நீங்கள் வாழ்வீங்க.